அவளுக்கே 5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய பத்தின எந்த நினைப்பும் இல்லாம இவ யார் பத்த குழந்தைய பத்தியோ பேசிக்கிட்டு இருக்கா. இவளை என்னன்னடி சொல்றது? எல்லாத்தையும் மறந்து அவ ஏதோ நிம்மதியாதான் இருக்கா. நாம தான் எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே பரிதவிச்சுக்கிட்டு இருக்கோம். புருஷன் குழந்தைன்னு ஒரு குடும்பமா இருக்க வேண்டியவ இப்ப எல்லாத்தையும் எழுந்துட்டு இப்படி தனிமரமா நிக்கிறாளேன்னு இவளை பத்தி கவலைப்படுறதா? இல்ல பெத்தவ இல்லாம தவிக்கிற என் பேத்திய பத்தி கவலைப்படுறதான்னு எனக்கு தெரியலடி. இப்ப மாப்பிள்ளையோட குடும்பம் சென்னையில நாம இருந்த வீட்டுல இல்லைன்னு நிவின் மாப்பிள்ள சொன்னாரு. ஒருவேளை அவங்க அங்க இருந்திருந்தாலோ இல்ல எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தாலோ ஒரு 8 போய் இவ குழந்தையாச்சும் பாத்துட்டு வரலாம். இப்ப எதுக்குமே வழி இல்லாம இருக்கோமேடி. மா, தேவையில்லாத வேலை எதுவும் பாத்துட்டு இருக்காத. இப்ப எதுக்கு நீ அங்கெல்லாம் போகணும்? நீ போனா மட்டும் வாங்க உட்காருங்கன்னு உன்னை வெத்தலை பாக்க வச்சு அழைக்கவா போறாங்க? நம்ம ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் தானே ஒரே நாள்ல நம்ம எல்லாரையும் அந்த வீட்டை விட்டு அனுப்புனாங்க. திரும்ப எதுக்கு நம்ம அவங்க முன்னாடி போய் நிக்கணும்? அதுக்குன்னு இப்படியே வாடி நாம இருந்துட முடியும்? இப்படிதாமா இருந்தாகணும். காவேரி மறந்த விஷயத்தெல்லாம் மறந்ததாவே இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அவளுக்கு வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு. அடுத்து அமைய போற வாழ்க்கையாவது அவளுக்கு நல்லபடியா அமையணும்னு சாமியை கும்பிட்டுக்கும். காலையில உன்னை ஸ்கூல்ல விட்டு போகும்போது அழுமூஞ்சியா இருந்தீங்க. இப்ப என்ன சிரிச்ச முகமா வரீங்க? இன்னைக்கு ஸ்கூல்ல ஜாலியா இருந்தனே. அப்படியா? வெரி குட். அப்பா மார்னிங்கே சொன்னேன்ல உனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும்னு. நீ தான் அதை கேட்காம கிளாஸ் ரூம்ல போய் உக்காந்ததும் ஆட ஆரம்பிச்சிட்ட பேன்னு. அப்பா போனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் அழுதீங்களா என்ன? கொஞ்ச நேரம் அழுத. அப்புறமா எங்க மிஸ் வந்தாங்களே. உங்க மிஸ் தான் நான் உன்னை கிளாஸ்ல விடும்போதே இருந்தாங்களே. அந்த மிஸ் இல்லப்பா, நீங்க போனதுக்கு அப்புறம் இன்னொரு மிஸ் வந்தாங்க. அவங்க தான் இனிமே எனக்கு கிளாஸ் மிஸ் தான். ஓ. இப்ப நான் இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்த மாதிரி அவங்களும் இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்காங்களாம்ப்பா. எங்க 2 பேருக்குமே இன்னைக்குதான் இந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் டேவே உங்க கிளாஸ் மிஸ்ஸோட நல்லா பேசி பழகி க்ளோஸ் ஆயிட்டீங்களோ? அவங்க தான்ப்பா என்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து பேசினாங்க. அவங்க நான் அழறத பார்த்து என்கிட்ட வந்து பேசினாங்கல்ல, அவங்கள பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியா? அவங்க கிட்ட இருந்து பேச பேச கொஞ்சம் கொஞ்சமா அழுகெல்லாம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட ஹாப்பியா பேசிட்டு இருந்தேன். நீ இப்படிலாம் சொன்னோன்னதான்ட்டு அப்பாவுக்கு ஹாப்பியா இருக்கு. உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்ததுல இருந்து அம்மா அழுதுட்டு இருந்தாளு, இப்ப நார்மல் ஆயிட்டாளா, சாப்பிட்டாளா என்னன்னு உன்னை பத்தி தான் அப்பா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? இனிமே நீ என்ன நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாம்ப்பா. அப்படியா? அப்ப நாளையில இருந்து நான் குட் கேர்லா சிரிச்சுட்டே ஸ்கூலுக்கு போவேன். எனக்கு எங்க கிளாஸ் மிஸ் ரொம்ப பிடிச்சிருச்சா, அதனால ஸ்கூலுக்கு வரதும் பிடிச்சிருச்சு. அப்பா, இதை கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இது எல்லாத்துக்குமே நான் உங்க கிளாஸ் மிஸ்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று பண்ணலாமா? நாம இப்போ உள்ள போய் உங்க கிளாஸ் மிஸ்ஸை பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலாமா? அவங்க அப்பவே ஸ்கூல் முடிச்சு போயிட்டாங்களே. ஸ்டூடெண்ட்ஸே இப்பதான் ஸ்கூல் முடிச்சு வெளியே வராங்க, மிஸ் அதுக்குள்ள போயிட்டாங்களா? இன்னைக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லப்பா, சீக்கிரமா போயிடுவேன்னு சொன்னாங்க.
இன்னைக்கு எங்களுக்கு கிளாஸ் கூட ஒண்ணுமே எடுக்கல. நாளையில இருந்து ஃபுல்லா அவங்க கிளாஸ்லயே இருப்பாங்களாம். சரி, அப்போ நாளைக்கு நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னதா நீ அவங்கள்ட்ட சொல்லிடுறியா? ஓகேப்பா. சரி, வீட்டுக்கு போலாமா? போலாமே. பா, பொறுமை, பார்த்து பார்த்து இரு. அம்மா, இப்பெல்லாம் அடிக்கடி எனக்கு ஒரு கனவு வருதுமா. எனக்கும் தாண்டி. செத்து போன உன் பாட்டி எல்லாம் கனவுல வந்து என்கிட்ட பேசுறாங்க. நாம புது இடத்துக்கு வந்திருக்கோம்ல, அதான் சரியா தூக்கம் இல்லாம ஒரே கனவா வருதுன்னு நினைக்கிறேன். இங்க இல்லம்மா, நம்ம மதுரையில இருக்கும் போதே எனக்கு இந்த மாதிரி கனவு அடிக்கடி வரும். ஒரே கனவா திரும்ப திரும்ப வருது? ஆமா. அப்படி என்னடி கனவு அது? அப்படி கேளு. ஒரு பெரிய வீட்ல நான் இருக்கேன். பெரிய வீடா? அது நான் சென்னையில அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனப்போ என்ன ஒரு வீடு கூட்டிட்டு போனீங்கல்ல, அந்த வீடு மாதிரி ஒரு பெரிய வீட்ல நான் இருக்கேன். அந்த வீட்ல நிறைய பேர் இருக்காங்கம்மா. அவங்களாம் யாருன்னு கூட எனக்கு தெரியல. அவங்களாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களா இல்ல என்னன்னே புரியல. ஆனா அதுல ஒருத்தர் இருக்காருமா, நல்லா உயரமா, வாட்ட சாட்டமா, பயங்கர ஹேண்ட்ஸமா, பாக்குறதுக்கு சும்மா சினிமா ஹீரோ மாதிரி இருந்தாரு. ஆனா அவரையும் எனக்கு யாரும் தெரியல. உங்க எல்லாரு கூடயும் சேர்ந்து நான் ஒரு பெரிய வீட்டுல இருக்கேன். எனக்கு ஏமா இப்படி ஒரு கனவு வரணும்? அதுவும் வந்த கனவே ஏன் திரும்ப திரும்ப வருதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. முன்னாடியெல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை தான் இந்த கனவு வரும். இப்பெல்லாம் 2-3 நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டே இருக்கு. ஏமா எனக்கு இப்படி எல்லாம் கனவு வருது? என்ன கேட்டா எனக்கு என்னடி தெரியும்? காலகாலத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த மாதிரி கனவெல்லாம் வராது. கனவுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டு போறதுக்கான அறிகுறியா கூட அந்த கனவு வந்திருக்கலாம்ல. நிவின் மாப்பிள்ள ஒரு மாப்பிள்ளை வீட பத்தி சொன்னார்ல, அவங்க கிட்ட பேசி பார்க்கலாமா? எல்லாம் ஒத்து வந்துச்சுன்னா மேற்படி கல்யாண பேச்சு பேசலாம். நீ ஒண்ணு பண்றியா? அந்த மாப்பிள்ளையோட போன் நம்பர் இருந்தா என்கிட்ட குடுக்குறியா? நிவின் மாப்பிள்ள கிட்ட அவர் நம்பர் இருக்கும். நான் வேணா வாங்கி தரேன், நீ பேசுறியா? பேசுறேன். என்னை விட ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க லைஃப தொலைச்சிடாதீங்க நான் சொல்றேன். என்னடி இப்படி பேசுற? பின்ன என்ன, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் சுத்தமா விருப்பம் இல்ல. நான் இப்படியே இருந்துறேன் பல தடவை உன்கிட்ட சொல்லிட்டேன். இருந்தும் மாப்பிள்ளைய பாக்குறேன் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அதுக்காக எவ்வளவு நாள் தான் இப்படியே இருப்ப? இல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு சொல்லு. அந்த மாதிரி வேணா நான் பாக்குறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி. என் கனவுல ஹீரோ மாதிரி ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னேன்ல, அவரை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா, நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கனவுல வந்தவரை யாருன்னு தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் நடக்கிற காரியமா சொல்லு? நடக்காது இல்ல? அப்படிதான் எனக்கு கல்யாணமும் நடக்காது. இதுக்கு மேல இது விஷயமா என்கிட்ட எதுவும் பேசாதம்மா. ஏய் ஏய், சாப்பிட்டு போடி. எனக்கு வேணா, நீயே கொட்டிக்கோ.